அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால இந்த சொத்துரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற மகர், அதுவும் ஒரு உரிமை. ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொடுத்து மனம் முடியுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகர் எவ்வளவு கொடுக்கணும்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகர் என்றால் என்ன? மகர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் இருந்துச்சா? பெருமானாருடைய காலத்துக்கு முன்னால இருந்துச்சா? பெருமானார் எவ்வளவு மகர் கொடுத்தாங்க? அவைகள் எல்லாம் நாம் பார்க்குகின்ற நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மகர் என்பது சொர்க்கத்திலேயே கொடுக்கப்பட்டது. சொர்க்கத்திலிருந்து மகர் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை தூங்க வச்சுட்டான். வலா எலும்புல இருந்து எடுத்து ஹவ்வாவை படைச்சான்ல. படைச்சிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா பக்கத்துல ஒரு பொம்பளை புள்ள உட்கார்ந்துருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழிச்சு பார்க்கறாங்க. பொதுவாகவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து விட்டாலே அவனுக்கு உள்ளத்தில் என்னென்ன நினைவுகள் எல்லாம் வரும் என்பது இயற்கை. ஆனா சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பூஞ்சோலை, அது பூங்காவில் இருக்கிறாங்க. அங்க இருக்கும் பொழுது என்ன நினைவு வரும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, என்னடா நம்ம பக்கத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்குதே என்று நினைத்து கையை நீட்டி தொடலான்னு நினைச்சாங்க. அல்லாஹ் சொன்னான், பெண்ணை தொட முடியாது, மகரை கொடுத்துட்டு தொடு அப்படின்ட்டு. அல்லாஹ் மகர் கொடுத்ததற்கு பின்னால் தான் அந்த பெண்ணை நீ தொட முடியும். மணமுடிப்பு கொடுத்து விட்டதற்கு பின்னால் தான் அந்த பெண்ணை நீ தொட முடியும் என்று சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்ப எங்க காசு, தீனாரு, திர்ஹம், பைசா, கரன்சி எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நான் என்னடா ரப்பு கொடுக்கணும்னு. அப்ப அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது 10 முறை ஸலவாத்து சொல்லு, அதை மகரா வச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. மகரா வச்சு அந்த பெண்ணை தொடுன்னு அல்லாஹ் சொன்னான். அன்றைக்கு உருவானதுதான் மகர். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகர் சுவனத்தில் உருவானது. தொழுகையும் நோன்பும் சக்காத்தும் ஹஜ்ஜும் பெருமானாருடைய காலத்தில் உருவானது. கண்ணியத்திற்குரியவர்களே, மகர் என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற நேரத்திலே மகரை நீங்கள் அழகுபடுத்துங்கள், மகர் கொடுத்து மனம் முடியுங்கள் என்று சொன்னார்கள். நபி